श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्रप्रणवं वन्दे रन्नजामातरं मुनिं रन्नजामातृयोगीन्द्रपादरेखामं सदा सदा यत्पात्रसत्कार्यं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमित्यवदां मुजुग्मरुग्म व्यामोपदस्य वितराणि तनायमेने अस्मद्गुरो भगवतो तदेकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता हृदयस्नेहाय बोधिगे सर्वं यदेव नियमेन धन्यानां मध्यस्मकुले वक्लाभिरामं श्रीमद्वदङ्गदेवनं नमामि मूर्ध्ना बुधं सरस्य मगधाह्यपट्टणादशैवत्यसारकुलशेखरयोगिभागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रमित्रान् श्रीमत्पराङ्गुलिमुनिं नतोऽस्मि नित्यं लोकगुरुं गुरुभिः सकपूर्वैः कूरकुलोत्तम दासम् उदारं श्रीनगपत्यभिरामवरेशो दीप्रसहायां गुरुञ्च भजेहं लोकाचार्याय गुरवे कृष्णपादास्य सोनवे संसारभोगि सन्दृष्टि जीवजीवाधमे नमः लोकाचार्यकृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्तात्म गुणावासं वन्दे कुलकुलोत्तमं नमः श्रीशैलनाथाय वन्दीरङ्गलजन्मने प्रसादभक्तपरमप्राप्तवैङ्गिर्यशालिने लोकाचार्य पदाम्बोज राजहं स्वायुधान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वानदधी सदासं अमरमशेषशास्त्रविदं सुन्दरवर गुरुकरुणाकन्दडित ज्ञानमन्दिरं जलये கோதிலுலகாசிரியன் கூறு குலோத்தமதாதர் தேதில் திருமலையாழ்வாழ்ஷடன் குரலை மணவாட போதுபுகழ் திருநாவீருடைய பிரான் தாதருடன் போது மணவாள முனி பொன்னடிகள் போத்துவனே வாடி உலகாசிரியன் வாழியவன் மண்ணுகளும் வாடி முடும்பை என்னும் நகரம் வாடி மனம் சூழ்ந்த பேர் இந்த மல்கு மிக நல்லா இடம் சூழ்ந்திருக்கும் இருப்பு போதுமுடம்பை உலகாசிரியன் ஏது மரபாய் பெருமான் நீதி கொடுவா சிறுநல்லூர் மாமலையோன் பாதந்தொழுவாருக்கு மாறாது துய பரமகாரணிகளான சுவாமி புலலோகாச்சாரிய சுவாமி அருளி செய்த மூக்ஷபடி கிரந்தத்திலே பிரதம பிரகரணமான திருமந்திரார்த்த பிரகரணத்திலே இன்றைய தினம் 6வது சூர்ணிகை. சிஷ்யனாய் நின்றது சிஷ்யனிருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக என்பதாக சூத்திரம். இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி எழுப்புறதுன்னா, அதிகுஹ்யமாக உள்ளதை இவர்களின் சேதனர்களின் துர்கதியை கண்டு சகிக்க மாட்டாமையாலே பிரகாசிப்பித்தான் என்னுமிடம் தோற்றுகைக்காக அவன் இந்த திருமந்திரார்த்தத்தை பிரகாசிப்பித்தான். சரி, பிரகாசிப்பிக்கட்டுமே, ஆச்சாரனா நின்று வெளியிட்டு அருளிவிட அமையாதோ? இவன் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்துட்டு அந்த திருமந்திரார்த்தத்தை இவன் உபதேசம் பண்ணலாமே. எதுக்கு சிஷ்யனாய் நின்றது, எதுக்கு இவன் சிஷ்யனாய் வந்து அதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வினால மேலே அருளி செய்கிறாய் சிஷ்யனாய் என்று தொடங்கி. அவன் இருந்த இடத்துல இருந்து அவன் சங்கல்ப மாத்திரத்தினால எல்லாத்தையும் பண்ணிடலாமே. அவனோ பெரிய ஆச்சாரியன், அவனே எல்லாம் வீட்டிற்கும் தலைவன், சுவாதந்திரியம் உள்ளவன், நினைத்ததை இருந்த இடத்துல இருந்தே சங்கல்பத்தினாலே செய்து முடிக்க வல்லவன். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஆச்சாரிய ஸ்தானத்தை விட்டுட்டு
எதுக்கு ஒரு சிஷ்யஸ்தானத்தை எடுத்துக்கிறார்? எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையே அவனுக்கு. அவன் எதுக்காக வேண்டி எடுத்துக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஆகாங்ஷா, ஒரு கேள்வி மனதிலே எழும் என்று தொடங்கி, அதற்காக சிஷ்யனாய் என்று தொடங்கி என்று இந்த சூத்திரத்தை அருளி செய்கிறார் என்று மாமுனிகள் காமிக்கிறார். சிஷ்யனாய் நின்றது சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக. சிஷ்யன் அவனுடைய இருப்பு, அவனுடைய இருப்புன்னா அவனுடைய நிலைமை, அது சிஷ்யன்னா யார், அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சிஷ்யனுக்கே தெரியாது. ஸோ அந்த சிஷ்யனுக்கு தெரியப்படுத்துறன்னா தான் சிஷ்யனாக இருந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு காட்டுறதுக்கு அவன் சிஷ்யனாய் அவதரித்தான் அப்படின்னு. அத்தை அறிவிக்கைக்காக சிஷ்யனாய் நின்றது எதற்கு என்றால், சிஷ்யனாய் இருக்கும் இருப்பு நாட்டார்களுக்கு, லோகத்தில் உள்ளவர்களுக்கு அவர்கள் அறியாமையாலே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரியாதுன்னு ஒன்றும், அவள் அதை அறியாமை, அதிலே அவர்களுக்கு சிஷ்யன்னா அப்படி இருக்கணும் இடக்க வழக்க தெரியாது. அப்போ அவள்கிட்ட போய் நீ சாஸ்திர ஞானத்தை சொல்லிட்டு இருக்க முடியுமோ? அதனால் சிஷ்யனாக இருக்கும் இருப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பண்ணி காமிச்சா, ஓ இப்படி தான் இருக்கணும் போலுக்கு அப்படின்னு பின்னாடி உள்ளவ அதை பின்பற்றுவான். ஒரு அம்மா இருக்கா, குழந்தை அதை பார்க்குறது, அம்மா செய்கிறத பார்த்து அந்த குழந்தைய தானும் செய்கிறது. சின்ன குழந்தையெல்லாம் வாசலில் இழுப்பு சட்டி அது இது செங்கல் கிங்கல் வச்சு அவன் அடுப்பு மூட்டுறேன்னு வாசலில் குழந்தைகள் விளையாடும். அப்போ எதுக்கு? அது அம்மா பண்ணுறத பார்த்துருக்கா, பார்த்துட்டு ஓ இப்படி தான் பண்ணம் போலுக்கு அப்படின்னு அவளுக்கு அது வருது, அந்த அறிவு வருது. அதே மாதிரி இப்போ அம்மா செய்யாட்டா குழந்தைகளுக்கு தெரியாது. ஒருத்தர் பெரியவா செய்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தர் அதை பார்த்து கற்றுக்கிறான் போல. இது சிஷ்யனாக இருக்கும் இருப்பு எப்படி இருக்குன்னு, அவனுக்கு என்ன லட்சணம், எப்படி இருக்கணும், சிஷ்யன் எப்படி ஆச்சாரன் இருக்கணும், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அத்தை அறிவிப்பதற்காக தான் சிஷ்யனாய் வந்து அவதரிக்கிறார் என்பதாக காட்டுகிறார். அதாவது ஆச்சாரியனாய் நின்று வெளியிட்டு அருளின அளவு எண்ணிக்கை, ஆச்சாரியன் நின்று வெளியிட்டு அருளிடலாம், அந்த அளவு எண்ணிக்கை தானே சிஷ்யனுமாய் கொண்டு நின்னது எதுக்காக அப்படின்னா, அந்த சிஷ்ய லட்சணம் எல்லாருக்கும் தெரியணும் என்பதாக காட்டுகிறார். அதுக்கு ஜெய சம்மிகத்திலேருந்து சுவாமி மனோகர மாமுனிகள் ஒரு ஆகாரம் காமிக்கிறார். ஆஸ்திகோ தர்மசீலஸ்ச சீலவான் வைஷ்ணவகா சுச்சிகி கம்பீரஸ் சதுரோ தீரகா சிஷ்யயித் அபிதீயதே அப்படின்னு இந்த ஜெய சம்மிகத்தில் சிஷ்யனுடைய லட்சணம் இந்த ஸ்லோகத்திலே அந்த பஞ்சராத்திர ஆகமத்திலே காட்டலாம். என்னன்னா, சாஸ்திரத்தில் நம்பிக்கை உள்ளவனும் அதில் சொன்ன தர்ம அனுஷ்டானத்தில் ஈடுபட விருப்பம் உள்ளவனும் அதற்கு தக்க நடத்தையை உடையவனும் விஷ்ணு பக்தி உடையவனும் தான் தற்பெருமை இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறவனும் ஆச்சாரிய பக்தியிலே ஆழங்கால் காண முடியாதவனும் ஆச்சாரிய சுசுஷையில் இவன் வல்லவனும் ஆச்சாரிய கைங்கரியத்தில் மனோதைரியம் உள்ளவனுமான அவனே சிஷ்யன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை காட்டுறார். சிஷ்யர் இருக்கும் இருப்பு எப்படி இருக்குன்னா, ஆஸ்திகோ தர்மசீலஸ்ய சீலவான் வைஷ்ணவஹா சுச்சிகி கம்பீரஹா சதுரோ தீரஹா சிஷ்யயித் அபீதியத், அவன்தான் சிஷ்யன் என்று காமிக்கிறார். அதாவது ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும்னா, அவனுக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை இருக்கணும் முதல்ல. அப்புறம் அதில் சொன்ன தர்ம அனுஷ்டானத்திலே அவன் ஈடுபட விருப்பம் உள்ளவனாக இருக்க வேண்டும். விருப்பம் இருந்தால் தானே அதில் ஈடுபட முடியும். விருப்பமே இல்லாட்ட எப்படி ஈடுபட முடியும்? அதற்கு தக்க நடத்தை இருக்கணும். அப்புறம் விஷ்ணு பக்தியினுடைய விஷ்ணு மேலே பக்தி இருக்கணும். நான் தான் கைங்கரியம் பண்ணுறேன் எங்கள் ஆச்சாரியனுக்கு அப்படின்னு தற்பெருமை இல்லாமல் இருக்கணும். வேறு யாருமே கிடைக்கல அவருக்கு, நான் தான் கிடைச்சேன், இந்த ஊரில் என்ன தவிர அவருக்கு யார் செய்வா அப்படின்னு அந்த நினைப்பு, அது தற்பெருமை இல்லாமல் இருக்கணும்.
இவனும் பரிசுத்தமாக இருக்கணும். ஏதோ எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கேன், நாளைக்கு யாரோ வந்து பண்ண போகிறோம். இதுவரை இப்போ எத்தனையோ சுவாமிகள் இருந்திருக்கா, எத்தனையோ பூர்வாச்சாரியர் இருந்திருக்கா, யாரோ கைங்கரியம் பண்ணியிருக்கா, அடியனுக்கு இன்றைக்கி பிராப்தம் படிச்சுட்டு அப்படின்னு. அதனால் பரிசுத்தமாக பண்ணணும். ஆச்சாரிய பக்தியில் இவனுக்கு ஆழம் காண முடியாதவனும், ஆச்சாரிய பக்தி இன்னதுன்னு கிடையாது, அதில் இவனுக்கு ஆழத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஸ்ரத்தையோடு பண்ணணும். ஆச்சாரிய சுசுஷையில் வல்லவனும், ஆச்சாரியனுக்கு சுசுருஷை கைங்கரியம் பண்ணும்போது இவன் வல்லவனாக இருக்கணும். ஆச்சாரியன் நல்லா பனிஷ்டாக இருக்கான், இவன் சோனி மாதிரி இருந்தான்னா அவரை எப்படி தூக்கி நிறுத்தி உக்காத்த முடியும்? அதனால் இவன் வல்லமை புரிந்ததாக இருக்கணும். சரீரத்திலும் வல்லமை இருக்கணும், மூளையிலும் வல்லமை இருக்கணும். சரீரத்தை வல்லமை இருந்து நிறையா அவர் விழுந்துட்டார், அவர் இப்படி தூக்காதே அவருக்கு வலிக்கும் அப்படின்னா எப்படி தூக்கினா என்ன அப்படின்னு இடக்கு முடக்குன்னு ஏதாவது கண்ணாபின்னா பண்ணினான்னா அவளுக்கு அதிலே சரீரத்திலே பாதை ஏற்படும். அதனால் சரீரத்தாலும் வல்லமையாக இருக்கணும். இவர் இப்படி விழுந்துட்டாரா, இப்படி கீழே விழுந்துட்டாரா, அவர் இப்படி கால் இப்படி மடங்கியிருக்கா, முதல்ல காலை சரியாக்கின்னு அப்புறம் தூக்குவோம் அப்படின்னு அந்த புத்திபூர்வமாக அது பண்ணணும். அதனால் வல்லமையாக இருக்கணும், சரீரத்திலேயும் வல்லமையாக இருக்கணும். கைங்கரியம் எப்படி செஞ்சால் எப்படி அது பரிமளிக்கும், அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆச்சாரிய கைங்கரியத்தில் மனோதைரியம் உள்ளவன சிஷ்யன். 4 பேர் 4 கிளப்பி விடுவார். அப்போது சரி நான் விட்டுட்டு போயிடுறேன், அப்போ முடியாது போடுது, ஒரு நாளைக்கு நீ பண்ணுவேன், நாளைக்கு அவர் வரட்டு, அப்புறம் நீ தான் மாட்டிப்பை அப்படின்னு 2 பேர் கிளப்பி விடுவார். அப்படி கிளப்பி விட்டோன்னா அப்படியா, நாளைக்கு நான் ஊருக்கு போகணுமே, மெட்ராஸ் போகணுமே, கல்யாணம் இருக்கேன், அங்கே போகணுமே, இங்கே போகணுமே, அப்போ நம்ம இங்கே மாட்டின்ட்டுருவோம், அப்போ அங்கே போக முடியாதோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இல்லாமல் நான் ஆச்சாரன் கைங்கரியம் பண்ணுறேன், அவர் வந்தால் நான் போகிறேன், வராட்டா நானே இருந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற நல்ல மனோதைரியமாக இருக்கணும். மனோதைரியம் அப்படி இருக்கிறவனே சிஷ்யன் அப்படின்னு காமிக்கிறார். இப்படி அப்புறம் இன்னொரு ஆகாரத்தை காமிக்கிறார். சரீரம் வசு விஜானம் வாசகா கர்மகுணான் நசூன் குர்வர்த்தம் தாரையே ஜெஸ்து சிஷ்யோ நேதரக ஸ்மிருதா அப்படின்னு இன்னொரு சிஷ்ய லட்சணத்தை காமிக்கிறார். எப்படின்னா, இப்போ நான் போனது சொன்னது வந்து அது ஜெயசம்ஹிதை இல்லை, அது தப்பாக சொல்லிட்டேன். போனதுக்கு ஆகாரம் தெரியல. இந்த ஸ்லோகம்தான் ஜெயசம்ஹிதையிலே கூறியுள்ளது. சரீரம் வசு விஜானம் வாசகா கர்மகுணானுசு குர்வர்த்தம் தாரையே தேஸ்து சிஷ்யோ நேதரக ஸ்மிருதா. சிஷ்யன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சிஷ்யனுக்கு இருக்கும் இருப்பை காட்டலாம் இந்த ஸ்லோகத்திலே ஜெயசம்ஹிதையிலே. சரீரத்தையும் சிஷ்யன் தன் சரீரத்தை பொருட்படுத்தக்கூடாது, தன் பொருளையும் பொருட்படுத்தக்கூடாது. இந்த சரீரம், பொருள், உடல், பொருள், ஆவி, இது 3ஐயும் அவன் வசிக்கும் இடமும் அவனுடைய செயல்களையும் அவனுடைய குணங்களையும், ஏன் அவனுடைய பிராணனை கூட ஆச்சாரியனுக்காக எவன் தரிக்கிறானோ அவனே சிஷ்யன். அங்க வேறு விதமாக இருப்பவன் அவன் சீடனாக மாட்டான். ஒரு ஆச்சாரியனுக்கு தன்னாரியனுக்கு தானிடமே செய்வது அவர் இன்னாடு தன்னில் இருக்கும் நாள் அப்படின்னு மாமனிக்கு உபதேசத்தினால சாதிக்கிறார். ஆகவே தன்னுடைய உடல், பொருள், ஆவி, சரீரம், பொருள், அறிவு எல்லாத்தையும் அவனுக்கு சமர்ப்பித்து நீ இது உம்ம வீடா, அரியன் புருஷே இல்லை, சுவாமி திருமாளிகை இது, அவருக்கு தான், நானே அவர் சிஷ்யன், நானே அவர் சொத்து, அப்போ எனக்குன்னு ஒரு வீடா, எல்லாம் அவர் வீடு தான் அப்படிங்கிற மனப்பான்மையாவது இருக்கணும். ரெக்கார்டில் இல்லாட்டாலும் மனப்பான்மையாவது இருக்கணும். வசிக்கும் இடம், நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் அவருக்காகத்தான். குணங்களையும் பிராணங்களையும் ஆச்சாரியனுக்காக எவன் தரிக்கிறானோ அவனே சிஷ்யன் என்ன சிஷ்ய லட்சணத்தை இப்படி ஆஸ்திகோ தர்மசீலஸ்ங்கிற ஸ்லோகத்தினாலும், சரீரம் வசு விஜானம் வாசகா கர்மகுணா அப்படிங்கிற ஸ்லோகத்தினாலும் ஒரு சிஷ்யனுடைய இருக்கும் இருப்பை காமிச்சிட்டு, அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறார் அடுத்தாப்புல. அது சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் ஒரு ஞாச விம்சதின்னு 20 ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். அதில் ஒரு 3வது ஸ்லோகத்தை சுவாமி மனோகர மாமனிகள் அந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார்.
சத்புத்திகி சாதுசேவி சமுச்சிதரதா தத்துவபோதாபிலாஷி சுஷ்ரூஸ்யப்த மானகா பிரணிபதனபரகா பிரஷ்னகாலே பிரதீக்ஷா சாந்தோ தாந்தோ அனசூயுகு சரணமுபகதகா சாஸ்திர விஸ்வாசசாலி சிஷ்யக பிராப்தக பரீட்சா கிருதவித அபிமதம் தத்துவதா சிக்ஷணீயா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை மாமணிகள் எடுத்து காமிக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எவன் நல்லறிவு உடையவனாக இருக்கிறானோ, சிஷ்யனுக்கு நல்ல அறிவு இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லோர்களை அனுபர்த்திப்பவனாக இருக்கணும். நல்லவர்களை அவர்கள் சென்ற பாதையிலே அவர்கள் செய்ய செயல்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அறிவுக்கேற்ற நடத்தையுடையவனாக இருக்கணும். இவன் மாட்டு மெச்சூர் ஆன அப்புறம் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. அறிவுக்கேற்ற நடத்தை இருக்கணும். தத்துவ ஞானம் பெறுவதில் விருப்பம் உள்ளவனாக இருக்கணும். தத்துவம் என்ன, புருஷார்த்தம் என்ன, அதெல்லாம் அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையுடையவனாக இருக்கணும். ஆச்சாரிய சேவையை விரும்புவனாக இருக்கணும். இவனுக்கு அது ஒரு ருச்சி இருந்தால் தான் அந்த கைங்கரியத்துக்கு போகணும். ருச்சி இல்லாட்டா அந்த கைங்கரியத்துக்கு போகக்கூடாது. இவன் அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். நான் தான் இது பண்ணுறேன், நான் கோபுரத்தை பொம்மை தாங்கிறது நினச்சக்கூடாது. அகங்காரம் மற்றவனும் ஆச்சாரியனை அடிவணங்குவதில் ஈடுபட்டவனும். ஆச்சாரனை எப்போது சேவிக்கும் போது எல்லாம் அவர் மனசார சேவிக்கணும். கேள்வி கேட்கும் சமயத்தை அறிந்து கேட்கும். இவனுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஆச்சாரியன்ட்ட கேட்கணுன்னா அவர் எப்போ அவருடைய சௌரியத்தை பார்த்து அவர் சந்தியாவனம் பண்ணிட்டு இருக்கும்போது, சுவாமி அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கக்கூடாது. 4 பேர் ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது, ஏதாவது முக்கியமான காரியம் பேசிருக்கும்போது, சுவாமி இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆச்சாரியனும் அடிவணங்குவதில் ஈடுபட்டவனும் எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் ஆச்சாரியனிடம் கேள்வி கேட்கும் போது அவருடைய சமயத்தை நல்ல சமயத்தில் அவன் சமயம் பார்த்து கேட்கணும். சமயத்தை அறிந்து கேட்பவனும் இவனுக்கு மன அடக்கம் இருக்கணும், புலன் அடக்கம் இருக்கணும், பொறாமை அத்தவனாக இருக்கணும். ஆச்சாரிய கிரகத்தை அடைந்தவனும் அவர் அந்த மாத்துக்கு வரும்போது சந்தேகத்தை கேட்கக்கூடாது. சப்போஸ் அவர் மாத்துக்கு கேட்டிருக்காருன்னா அந்த டயத்தில் இவர் வந்திருக்காரு, இந்த சந்தேகத்துக்கு போய் கேட்டுருவோன்னு கேட்கக்கூடாது. அவருடைய திருமாளிக்கு போய் நீர் போய் அவர்கிட்ட சந்தேகத்தை கேட்கணும். அவர் ஏதாவது காரியத்துக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது என்ன கேட்கக்கூடாது. ஆச்சாரிய கிரகத்தை அடைந்தவனும் இவனுக்கு சாஸ்திரத்தில் நம்பிக்கை உள்ளவனும் இந்த முற்கூறிய விஷயங்களை எல்லாம் பரீட்சை செய்யப்பட்டவனும். இதில் எல்லாம் யார் தேர்றானோ ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தூயதாக நெஞ்சுதனில் தோன்றுமே, தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருத்த மாட்டாதுங்கிறாப்புல அந்த ஆச்சாரியன் செய்த உபகாரம் என்ன உபகாரம் எனக்கிட்ட அவர் பண்ணிட்டார் அப்படின்னா, உனக்கான பெரிய திருமந்திராதத்தை எடுத்து கொடுத்துருக்கார், அது பெரிய உபகாரம் இல்லையா? வேறு என்ன உபகாரம் பண்ணணும்? அவர் நமக்கு காசு பணமோ இல்லாட்ட லட்டு பொடியோ செய்யணும் கொடுத்தா தான் உபகாரமான, இல்லாட்ட தீர்த்தமோ துளசியோ கொடுத்தா ஒன்று. ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தூயதாக நெஞ்சதில் தோன்றுமேனா என்ன? நமக்கு பெரிய ரத்தனத்தை எடுத்து கொடுத்துருக்க, சகல வேத சாஸ்திரார்த்த எடுத்து உங்களுக்கு உபதேசம் இருக்கார். அதனால் அந்த உபகாரத்தை மறவாத மகான்களுக்கு இனியவனாக சிஷ்யன். அந்த உபகாரத்தை மறவாத மகான்களுக்கு அப்பேற்பட்ட மந்திரத்தை நமக்கு மந்திரத்திலும் மந்திர பிரதானத்திலும் மந்திரத்தினுடைய வஸ்துகளிலும் பிரேமை கணத்து இருக்க வேண்டும் முன்னாடியே காமிச்சிருக்காரோ இல்லையா? மந்திரம், மந்திர பிரதானன், மந்திரத்தின் வஸ்து, மந்திரத்தினுடைய பெருமை, மந்திரத்தினுடைய அந்த பெயரினுடைய பெருமை, மந்திரத்தின் பெருமை, மந்திரம் யாரை குறிக்கிறது அந்த வஸ்துவனுடைய பெருமை, அது உங்களுக்கு அந்த மந்திரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தார் அவருடைய பெருமை. மந்திரத்திலும் மந்திர பிரதான வஸ்துவிலும் மந்திர பிரதான இடத்திலும் பிரேமம் கணக்க இருக்குமானால் அது காரியகாரம் ஆவது அப்படின்னு முன்னாடி சாதித்தார். ஆகவே இந்த உபகாரத்தை மறவாத மகான்களுக்கு இனிவனமான சிஷ்யன் உண்மையை உபதேசிக்கத்தக்கவன். அப்போ இந்த உபகாரத்தை மறவாத மகான்களுக்கு இவன் இப்படி இருந்தா எப்படி இருந்தா? அறிவு நல்லறிவு இருக்கணும், நல்ல தத்துவஞானம் இருக்கணும், ஆச்சாரியன் சொல்றதை கேட்கணும், அவருக்கு கைங்கரியம் பண்ணணும், சமயம் பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி சிஷ்ய லட்சணங்கள் யாருக்கு அமைகிறதோ அதை உபகாரத்தை மறவாத மகான்களுக்கு இனிவனமான சிஷ்யன்
உபகாரத்தை மறவாத மகான்களுக்கு இவன் இப்படி இருந்துட்டான்னா அது அவருக்கு பண்ணுற பெரிய உபகாரம்னு அவன் நினச்சிக்கிறார். நமக்கு தான் உபகாரம் பண்ணியிருக்கான், நம்ம பண்ணுற காரியம் ஏதோ எடுபடி வேலை. ஆனால் இந்த சிஷ்யன் நமக்கு இவ்வளோ காரியம் பண்ணுறானே அப்படின்னு அதை நினச்சிட்டு மகான்களுக்கு இனிவனாக இருக்கிறதுனால அந்த சிஷ்யன் உண்மையை உபதேசிக்கத்தக்கவன். அப்பேற்பட்ட சிஷ்யனுக்கு உண்மையை உபதேசிக்கலாம் என்று சிஷ்ய லட்சணத்தை இவ்வாறு எடுத்துக்கூறி இத்தியாதிகள் சொல்லுகிறபடிகளும் சாத்தியாந்திர நிவர்த்தியும் பலசாதன சுஷ்ருஷையும் ஆர்த்தியும் ஆதரவும் அனசூயையும் உடையவனாய் இருக்கையுமாகிற சிஷ்யலட்சணம் லோகத்தில் உள்ளார் அறியாமையாலே. இப்பேற்பட்ட இந்த சிஷ்யலட்சணம் லோகத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் அறியறது இல்லை. ஆகவே சாத்தியாந்திர நிவர்த்தி, சாத்தியாந்திர நிவர்த்தினா பிரவருத்தினா அதில் உள்ள நுழையிறது, நிவர்த்தினா அதுலேருந்து வெளிவிடுறது. இந்த சாத்தியா அந்தர நிவர்த்தி பல சாதன சிருஷ்டியும், பல சாதனம், பலம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பேர், அந்த பல சாதனத்து சுஷ்ரூஷை. அவன் ஒரு சுஷ்ரூஷை பண்ணுறான் சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு, அதனால் அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறதுன்னா ஆச்சாரியன் ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறான், அது பலன் கிடைக்கிறது. அப்புறம் அவனுக்கு எப்படி இருக்கணும்னா ஆர்த்தி இருக்கணும். ஆர்த்தினா அதில் ஒரு ஈடுபாடு, ஒரு ஆர்வம், ஆதரம் இருக்கணும். அனசூயையும் உடையவனாக இருக்குமாய சிஷ்ய லட்சணம். இவனுக்கு பொறாமை இல்லாமனா இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. இப்போ ஏற்பட்ட லட்சணங்கள் எல்லாம் சிஷ்ய லட்சணம் லோகத்தில் உள்ளார் அறியாமையாலே அவர்களுக்கு அது தெரியவில்லை. அத்தை அனுஷ்டானத்தாலே அறிவிக்கைக்காக அந்த இதையெல்லாம் தன்னுடைய அனுஷ்டானத்தாலே இவர் செய்து காமிப்பதற்காக அறிவிக்கைக்காக என்கை உபதேசம். அப்போ மேலே ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, இத்தனையும் நீ சொல்கிறது சரி, சிஷ்யலட்சணம் இருக்கணும், அவனுக்கு அனசூயை இருக்கக்கூடாது, ஆர்த்தி இருக்கணும், ஆதரவு இருக்கணும், அசூயை இருக்கக்கூடாது, அனசூயை இருக்கணும், இப்படி இருக்கிற சிஷ்யலட்சணம் ரைட்டு, அப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீர் நான் சிஷ்யனாக இருந்து காமிச்சேங்கிறார். இதுக்கு நீ இருந்ததை காமிக்கணுமான உபதேசத்தாலே காமிக்கலாமே. நீர் ஆச்சாரியனா இருந்து சிஷ்யா நீங்கள்லாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாமே. எதுக்காக வேண்டி நீர் அவதரிக்கணுமான நரணா அவதரிக்க வேண்டாமே. உபதேசத்தாலோ அறிவிக்கும் அளவில் அப்படி உபதேசத்தால் சொல்லிட்டா உத்கர்ஷம் தேடிக்கொள்ள வந்தான் இத்தனை என்று நினைக்கவும் கூடும். சரி, நீ சொல்கிறாப்புல நான் வர வேண்டாம், நான் உபதேசம் பண்ணிடுறேன். கண்ணன் கீதையில் உபதேசம் பண்ணான், எத்தனை பேர் அதை கேட்டு தெரிஞ்சிட்டா? தெரிஞ்சா பகுனுமே வதிதானேங்கிறாங்க. பல ஜென்மங்கள் போயிருச்சு. நீ உன்னுடைய பிறப்பை நீ அறியவும் மாட்டாய், நான் எத்தனை பிறப்பு எடுத்தேன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு காமிக்கிறான். இப்படி உபதேசத்தாலே சொல்லலாமே. நீ எதுக்கு நரணா ஆகணும் அப்படின்னா உபதேசத்தாலே அறிவிக்கும் அளவில் அப்படி நான் சொல்லிட்டேன்னா உத்கர்ஷம் தேடிக்கொள்வான் இத்தனை என்று நினைக்கவும் கூடும். நான் உபதேசத்தினால இந்த ஆச்சாரியஸ்தானத்துலேருந்து இப்படி பண்ணிட்டேன்னா அவர் ஆச்சாரியஸ்தானத்தில் இருக்கார், அவர் பெரியவர் அப்படின்னா அவருடைய மேன்மை உத்கிருஷ்டம், அவருடைய மேன்மை உத்கர்ஷம் தேடி அவர் தனக்கு பெருமை தேடிக்கொள்கிறார். அவர் பீடத்தை விட்டு இறங்க மாட்டார், அவர் அங்கேருந்து தான் நல்லா சொல்லுவார் அப்படின்னு தன்னுடைய உத்கர்ஷம் தன்னுடைய பெருமையை அவன் தேடிக்கொள்கிறான்னு நினச்சிட்டு இங்கெல்லாம் வராமல் இருந்துட்டேன்னா பக்கத்தில் அவன் அங்கேருந்து உபதேசிக்கலாம். அப்படி உபதேசித்த அளவிலே உத்கிருஷம் தேடிக்கொள்ளும், தனக்கு மேன்மையை தேடிக்கொள்கிறான். அதனால் ஒரு ஆச்சாரத்தை உட்காந்து அறிவிக்கிறான் அப்படின்னு நினச்சின்ற போறல அப்படின்னு தேடிக்கொள்வான் நித்திரை என்று நினைக்கவும் கூடும். அதனால் அனுஷ்டானத்தாலே அறிவிக்கும் அளவில் அதனாலே அனுஷ்டானம் அளவு அனுஷ்டிக்கிறார். நமக்கும் இதுவே. அப்போ அனுஷ்டான பரியந்தம் அவர் காவிக்கும் போதோ
அவரும் அப்படி வந்து பண்ணுறாரு, நம்மளும் இப்படி பண்ணலாமேன்னு நம்ம பண்ணுவோம். அதை தான் நமக்கும் இது வேணுமென்று விசுவசித்து அதை நம்பி பரிகரிகைக்கு உடலாக இருக்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுவோம். அதனால் தான் இருக்கும் இடத்திலே அறிவிக்காமல் தான் நரனாய் வந்து அதை வந்து தன்னுடைய உத்கிருஷ்டம் தோற்றாமல் இருக்கும்படியாக இவர்களே ஒன்றாக கலந்து அவன் பரிமிருக்கும் பொழுது நம்முடைய சேர்ந்தவன் அவர் பண்ணுறார் நம்மளும் பண்ணுவோம், இப்படி தான் பண்ணும் பொழுதுன்னு பண்ணுவான். அதுக்காக வேண்டி இருந்த இடத்திலே இருந்து பண்ணாமல் நரனாய் வந்து அவதரித்து அதை சிஷ்யனாய் நின்று சிஷ்யனுக்கும் இருப்பு நாட்டாருக்கு அறிவிக்கையாரே என்பதாக காட்டுகிறார். இப்படி சிஷ்யனாய் நின்று இம்மந்திர சிக்ஷை பண்ணி இவ்வழியாலே அஞ்ஞானம் பிறக்க வேணுமோ அப்படின்னா, இப்படி சிஷ்யனாய் வந்து இம்மந்திர சிக்ஷை பண்ணி இவ்வழியாலே அஞ்ஞானம் பிறக்க வேணுமோ, இப்படி வந்து தான் நீ சொல்லி அஞ்ஞானம் பிறக்க வேணுமோ அப்படின்னா, ஞானக்கலைகள் என்கிறபடியே சகல சாஸ்திரங்களும் ஞான சாதனமாய் என்றோ இருப்பது. ஞானக்கலைகள் எல்லா ஞானத்துக்கும் இவர் தான் கலை. ஆயக்கலை 64 அவர்களில் தான் இருக்குது. ஞானக்கலைகள் என்கிறபடியே சகல சாஸ்திரங்களும் ஞான சாதனமாய் என்றோ இருப்பது. எல்லா சாஸ்திரமும் ஞான சாதனமாக இருக்கு. அவற்றை அபியசித்து அதை அபியசித்துனா கத்துண்டு அவ்வழியாலே ஞானம் பிறந்தாலோ அதை கத்துண்டு அதுக்கப்புறம் ஞானம் பிறந்து அப்படின்னா சாஸ்திரஜன்ய ஞானத்துக்கும் இம்மந்திரஜன்ய ஞானத்துக்கும் உண்டான விசேஷத்தை சதிருஷ்டாந்தமாக அருளி செய்கிறார். சகல சாஸ்திராத்திரங்களும் என்று தொடங்கி ஏன்னா அடுத்த சோதனைக்கு பீடிகை போடுறாருங்க. என்ன அப்படின்னா, இப்படி சிஷ்யனாய் நின்று மந்திர சிக்ஷை பண்ணி இவ்வழியாலே ஞானம் பிறக்கணுமா? சாஸ்திராபியாசம் ஞானம் பண்ணால் ஞானம் பிறக்குமே. அதுக்காக வேண்டி எதுக்கு வந்து மந்திர சிக்ஷை பண்ணி இவ்வளையாலே இவர் பிறந்து காட்டி வழிகாட்டி பண்ணணும்? அவனும் ஞானக்கலைகள் சகல சாஸ்திரங்களும் ஞான சாதனமாக என்றோ இருப்பது. ஞானாதேவ கைவல்யம், ஞானம் இருந்தால் தான் உனக்கு மோட்சம் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அவற்றை அபியசித்து அதனாலே அதில் நம்ம கத்துண்டு அந்த வழியாலே அவ்வழியாலே ஞானம் பிறந்தாலோன்னு ஞானம் பிறந்தால் ஆகாதோன்னு அர்த்தம். அப்படி வந்து ஞானம் பிறந்தால் என்ன, சாஸ்திரஜன்ய ஞானத்துக்கும் அப்படி வரும். அப்படி கஷ்டப்பட்டு படித்து ஞானத்தை சம்பாதிச்சேன்னா அந்த சாஸ்திரஜன்ய ஞானத்துக்கு அந்த சாஸ்திரத்தினாலே படித்த ஒரு படிப்பு அறிவினாலே அதனாலே உண்டான ஞானத்துக்கும் இந்த மந்திரஜன்ய ஞானத்துக்கும் இந்த பெருமாளே ஆச்சாரியனே வந்து உபதேசிக்கிறானே ஒரு மந்திரத்தை எல்லாத்துக்கும் இதான் மூல காரணம்னு. இந்த மந்திரஜன்ய ஞானத்துக்கும் உண்டான விசேஷத்தை அதுக்கும் இதுக்கும் உள்ள வாசி என்ன வித்தியாசத்தை சதிருஷ்டாந்தமாக அருளி செய்கிறார். அடுத்த சூத்திரத்திலே சகல சாஸ்திரங்களாலும் என்று தொடங்கி சிஷ்யனாய் நின்றது சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டால் அறியாமையாலே அத்தை அறிவித்தார். எதுக்கு தானே வந்து அறிவிக்கணும்? இருந்த இடத்துலேயே சொல்லக்கூடாதோ? அப்போ கேட்க மாட்டாளோன்னா, அப்போ இருந்த இடத்துல சொன்னால் அவன் மேன்மை புரிந்தவன், அவனுக்கு அது தொகும் நமக்கு அது தகாது அப்படின்னு விட்டுருவான். அதை அனுஷ்டிக்க மாட்டான். அதனாலே தானே வந்து நரனாக இருந்து அனுஷ்டித்து காட்டினான். இப்படி அனுஷ்டிச்சுக்க வேணுமோ? சாஸ்திரஜன்ய ஞானத்தாலே ஒருத்தர் நல்லா படித்து அதனாலே பக்தி யோகம் பக்தி யோகம் கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் தெரிஞ்சுண்டு அதை அனுஷ்டித்து அதனாலே உத்கர்ஷம் மேன்மை அடையலாமே அப்படின்னா, சாஸ்திரஜன்ய ஞானத்துக்கும் இம்மந்திரஜன்ய ஞானத்துக்கும் ஆச்சார உபதேசத்தினால இந்த மந்திரஜன்ய ஞானத்துக்கும் ரொம்ப வாசி, ரொம்ப வித்தியாசம். அத்தை அருளி செய்வதற்காக அடுத்த சூத்திரத்திலே சகல சாஸ்திரங்களும் என்று தொடங்கி என்பதாக ஆரம்பிக்கிறது. இது பந்து சேவிச்சல். சிஷ்யனாய் நின்றது சிஷ்யனாய் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக, அதாவது ஆச்சாரியனாய் நின்று வெளியிட்டதிலின அளவன்னிக்கே தானே சிஷ்யனுமாய் கொண்டு நின்னது. ஆஸ்திகோ தர்மசீலஸ்ய சீலவான் வைஷ்ணவசுஜிகி கம்பீரச்சதுரோ தீரகா சிஷ்ய இத்தமிதீயதே. சரீரம் வசவிஜானம் வாசகா கர்மகுணாசோன் குருவர்த்தம் தாரயேத்யஸ்து சசிஷ்யோ நேதரஸ்மிருதா
सद्बुद्धिः साधुसेवी समुचितचरितः तत्त्वबोधाविलासी शुश्रूषुको दत्तमानः प्रणिपतनपरः कृष्णकाणाप्रतीक्षः शान्तो दान्तो अनुदयुगो शरणमुपगतः शास्त्रविश्वासशाली शिष्यप्राप्तका परीक्षां कृतविदविमतः तत्त्वतः शिक्षणीयः இத்தியாதிகளிலே சொல்லுகிறபடிகளும் சாத்தியாந்திர நிவர்த்தியும் பலசாதன சுசுருஷையும் ஆர்த்தியும் ஆதரமும் மனசூரியம் உடையவனாயிருக்குமாகிற சிஷ்யலட்சணம் லோகத்தில் உள்ளோர் அறியாமையாலே அத்தை அனுஷ்டானத்தாலே அறிவிக்கைக்காக என்கை உபதேசத்தாலே அறிவிக்க மனவில் உத்கர்ஷம் தேடிக்கொள்ள வந்தான் இத்தனை என்று நினைக்கவும் கூடும் அனுஷ்டானத்தாலே அறிவிக்க மனவில் நமக்கும் இது வேணும் என்று விசுவசித்து பரிகருகைக்கே விடலாயிருக்குமிறேன். இப்படி சிஷ்யனாய் நின்று மந்திர சிக்ஷை பண்ணி இவ்வழியாலே ஞானம் பிறக்க வேணுமோ ஞானக்கலைகள் என்கிறபடியே சகல சாஸ்திரங்களும் ஞான சாதனமாய் என்றோ இருப்பது. அவற்றை அபியசித்து அவ்வழியாலே ஞானம் பிறந்தாளோ என்ன சாஸ்திரஜன்ய ஞானத்துக்கும் இம்மந்திரஜன்ய ஞானத்துக்கும் உண்டான விசேஷத்தை இதுக்கு உள்ள விசேஷம் என்னென்ன சதிருஷ்டாந்தமாக உதாரணபூர்வமாக அருளை செய்கிறார். சகல சாஸ்திரங்களாலும் என்று தொடங்கின்னு அடுத்த சூர்ணிக சகல சாஸ்திரங்களாலும் பிறக்கும் ஞானம் ஸ்வயம் ஆர்ஜிதம் போலே. திருமந்திரத்தாலே பிறக்கும் ஞானம் பைத்திருதனம் போலே அப்படிங்கிற இந்த ஞானம் சாஸ்திரத்தினாலே வருமே, மந்திரோபதேசத்தினாலே எதுக்கு அப்படின்னா அதுக்கு காமிக்கிறார். சகல சாஸ்திரத்தாலும் பிறகு ஞானம் வரும். அது எப்படின்னா ஸ்வார்ஜிதம் போலே. ஒரு பையன் பிறந்தான், படித்தான், வளர்ந்தான், சம்பாதிச்சான், அவன் கஷ்டப்பட்டான், வீடு வாங்கினான், கார் வாங்கினான், இதெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு வரணும். இந்த சாஸ்திரஜன்ய ஞானம் அப்பேற்பட்டது. இவன் பிறக்கணும், படிக்கணும், செய்யணும், ஆச்சாரம் இது பண்ணணும், தந்தை சொல்லலாம், திருவ சொல்லலாம், நொற்று பண்ணணும், இவ்வளோ கஷ்டப்படணும். அப்புறம் அதை புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதை தரிக்கணும், அப்புறம் அதை திருப்பி சொல்ல தெரியணும். இவ்வளவும் வேண்டியிருக்கு. அது எப்படின்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாப்புல. சாஸ்திரஜன்ய ஞானம் எப்படின்னா ஒருத்தர் பிறந்து வளர்ந்து தான் கஷ்டப்பட்டு வீடு காரெல்லாம் வாங்குறார். அது எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் சாஸ்திரஜன்ய ஞானம். திருமந்திரம் எப்படின்னா பிறக்கும் ஞானம், திருமந்திரத்தாலே பிறக்கும் ஞானம் பித்ருக தனம் பைத்திருக தனம் போலே. பிதிருபிதாமக இந்த வீடு இருக்கு, இது யாரு அப்படின்னா இவங்க கொண்டக்குடி கோதிரைங்கார் ஆகுங்கிறார். அதுக்கு முன்னாடி யாருன்னா அவள் பாட்டி கிழிச்சுடி பாட்டி ஆகுங்கிறார். அதுக்கு முன்னாடி யாருன்னா அவருடைய அப்பா அவளுக்கு கொடுத்துருப்பாளோ, மாமனார் கொடுத்தாலோ, யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பா. இப்படி பரம்பரையாக வரதே இல்லையோ அந்த வீடு. அப்போ இப்போ அடியே நீங்கள் உட்காந்து இன்றைக்கி காலசம் சொல்கிறேன்னா நான் அந்த வீடை கட்டினேனா, ஏதாவது பண்ணினேனா? ஒன்றுமே இல்லையே. அப்போ எப்படி சுலபமாக எனக்கு ஒரு இடம் கிடச்சிருந்து வசிக்கிறதுக்கு? அப்போ சாஸ்திரஜன்ய ஞானம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். ஆனால் இந்த மந்திரஜன்ய ஞானமான திருமந்திரம் பித்ருதனம் போலே, பைத்திருதனம் போலே. இப்போ இந்த அதில் அந்த காலத்தில் ஏதோ பாட்டியோ தாத்தாவோ யாரோ ஒரு காலத்தில் இந்த கிணறு வெட்டி தொட்டி மாதிரி ஆற்றுக்குள்ளேயே ஒரு கிணறு வெட்டி வச்சுருக்கா. அது இப்போ எனக்கு சௌரியமாக இருக்குது, நான் குளிக்கிறேன் வைக்கிறேன், சௌரியமாக இருக்குது. காலத்தினத்தில் மோட்டரை போட்டுக்கலாம், ஏதோ பண்ணுறேன். ஆனால் இந்த கிணறு இன்றைக்கி வெட்டணும்னா எவ்வளோ கஷ்டம் நமக்கு. அந்த கஷ்டத்தை யார் பண்ணா? அன்றைக்கி பட்டான். அது எப்போ பட்டாலோ, அதுக்கு எவ்வளோ ரூபாய் கட்டினாலோ, அன்றைக்கி எவ்வளோ இருந்ததோ போச்சோ, கடன் வாங்கி பண்ணாலோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சுலபமாக தீர்த்தம் ஆடுறதுக்கு கணத்தை வச்சுட்டு போயிட்டா அன்றைக்கி. அதுபோது இந்த சாஸ்திரஜன்ய ஞானமானது இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் சம்பாதிக்கணும். பித்ருதனமானது ஏற்கனவே எல்லாரும் கொடுத்துட்டு போயிருக்கா. யார் எங்கள் பாட்டியா, எங்கள் தாத்தாவும், எங்கள் அப்பா, யாரா எங்கள் அப்பா, எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம அனுபவிக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் பிரயத்தனம் ஒன்றும் படலை. நமக்கு அதே அவளுக்கு பிறந்தோங்கிறதுனால நமக்கு வந்து சேர்ந்தது, அவ்வளோதான். எந்த விதமான நம்ம சிரமமும் படலை அதை வாங்கிறதுக்கு. அந்த அத்தனை சிரமத்தையும் அவா பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். அதுபோல இது சாஸ்திரஜன்ய ஞானமானது நம்ம பித்ருபேதா அவா பட்ட கஷ்டம் மாதிரி நம்ம அதை அனுபவிக்கிறது இந்த மந்திரஜன்ய ஞானம் அப்படிங்கிறத காப்பி. அதுக்கு இதுக்குள்ள வாசி
அதாவது தத்துவஞான ஜனகங்களான ஸ்மிருதி ஸ்மிருதி இத்தியாதி சகல சாஸ்திராஸ்திரங்களாலும் சேதனருக்கு பிறக்கும் ஞானம் சுயமார்ஜிதம். சுயமார்ஜிதம்னா தானே சம்பாதித்தது போலே அத்தியாயச லப்தமாக இருக்கும். அது கஷ்டப்பட்டு சம்பாதித்ததாக இருக்கும். அதாவது தத்துவஞான ஜனகங்களான இப்போ தத்துவஞானம் எதிலேருந்து வரும்? ஸ்மிருதி ஸ்ருதி புராணங்கள் எல்லாம் கத்துண்டு அதனால் வரும் ஞானம். அந்த சகல சாஸ்திரார்த்தங்களும் அதனாலே இந்த சேதனருக்கு பிறக்கும் ஞானம் சுயம் ஆர்ஜிதம், தானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு. அத்தியாயாசால் அலபியமாக இருக்கும். இவன் அத்தியனம் பண்ணி கஷ்டப்பட்டால் அவனுக்கு அது கிடைக்கும். ஆச்சார உபதேசமுடையாக திருமந்திரத்தால் பிறக்கும் ஞானம் எப்படின்னா பைத்திருதனம் போலே அனாயாசமாக லபிக்கும். சாஸ்திரஜன்ய ஞானம் நீ படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா போல. இந்த ஆச்சாரிய உபதேசத்தால் வருகின்ற திருமந்திரத்தினாலே நமக்கு வரும் ஞானம் நம் முன்னோர்கள் நமக்கு ஏற்கனவே கட்டி வச்சு வீடு மாதிரி அனாயாசமாய் நமக்கு வந்து அவனுக்கு நீ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மாற்றினா அவள் பேரில் இருந்தது உன் பேருக்கு மாறிடும், அவ்வளோதான். வேறு என்ன? அதுக்கப்புறம் நீ அதை என்ன பண்ணுறியோ அது ஒன்று இஷ்டப்படியோ அது அந்த பக்கம் இந்த கிச்சன் வச்சுக்கிறேன், இந்த பக்கம் கிச்சன் வச்சு அது நீங்கள் உங்கள் சௌகரியத்தை நீங்கள் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு இடம்னு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டா இல்லையோ, இருக்கிறதுக்கு இடம் என்ன குடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் சொல்லுவா எங்கள் பாட்டி 3 காரியம் இருந்தால் 1 வருஷம் கழிஞ்சிரும்பா. அது என்னன்னா கணத்து நிறைய கணம் பத்தாமல் ஜலம் இருக்கணுமா, எலுமிடி நிறைய விறகு இருக்கணுமா, குதிர் நிறைய நெல் இருக்கணுமா. இந்த 3 இருந்ததுன்னா வருஷம் கழிஞ்சிரும் அப்படின்பா. இப்போ சொன்னாலே எலுமிடினா என்னன்னு தெரியாது, குதிர்னா என்னன்னு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாளில் கலர் கூட எல்லாம் போயிடும், கலர்னு தெரியாது. இப்படி பைத்திருதனம் போலே அனாயசமாய் லபியமாய் இருக்கும். அது இவளுக்கு இயற்கையாகவே வந்து சேர்றது. அதுபோல இந்த திருமந்திரம் வந்து சேர்றதுன்னு சொல்லி அதுக்கு அடுத்தால் போல ஒரு ஆகாரம் காமிக்கிறார். சாஸ்திரஜானம் பகுக்லேசம் புத்தேகே சலன காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா விரமேது சர்வகர்மசு என்பதாக காட்டுகிறார். இந்த சாஸ்திர ஞானம் பகுக்லேசம். இந்த சாஸ்திரத்தினால் உண்டாகும் அறிவு மிகுந்த சிரமத்தை உண்டாக்கக்கூடியது. ஏன்னா பிரெயின் ஸ்டாமிங்கிற இப்போ +2 படிக்கிறா, IIT கிளாஸ் போங்கிறா, MBBSக்கு ஆகாஷா கிளாஸ் போங்கிறா, அங்கே போங்கிறா இங்கே போங்கிறா. குழந்தைகளுக்கு ரெஸ்டே இருக்கிறது கிடையாது, மண்டையை போட்டு பார்த்தாலும் திருகிட்டே இருக்கு. அது மாதிரி தான் இந்த சிராஸ்திரம். அந்த சப்தம் இந்த சப்தம் அது வந்து நேரில் சொல்கிறது, எதிர்மறையில் சொல்கிறது, இந்த மாதிரி சாஸ்திர ஞானமானது அறிவு மிகுந்த சிரமத்தை உண்டாக்கக்கூடியது, புத்திக்கு கலக்கத்தை கொடுக்கக்கூடியது. இதனால் ரொம்ப படித்தவன் பைத்தியம் ஆகிடுவான். ஏன்டா பைத்தியம், அவன் மெத்த படித்தவன் ரொம்ப படிச்சுட்டான், புத்தி கலங்கி போயிடுச்சு. அதனால் புத்தியும் சமயத்தில் கலங்கி போயிடும். புத்தி கலக்கத்தை கொடுக்கக்கூடியது அந்த சாஸ்திர ஞானம். ஆகையால் உபதேசத்தால் பரமபுருஷனை உபாயமாக அறிந்து சாஸ்திர ஞானத்தை சம்பாதிக்கும் எல்லா கர்மங்களையும் கைவிட கடவன். ஆகவே இந்த சாஸ்திர ஞானத்தால் வரும் ஞானத்தை கைவிட்டு மந்திர உபதேசத்தாலே வரும் ஞானத்தை எவன் கை கொண்டானோ அவனே சிறந்தவன். ஏன் அது சிறந்தது இல்லையான்னு? அது சிறந்தது தான். அதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். சமயத்தில் புத்தியும் கலங்கி போயிடுறது. எல்லாம் IIT எல்லாம் படித்தவாலாம் கடைசியில் என்ன பண்ணா அவன் எல்லாம் IIT படித்தவாலாம் அப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறா. கடைசியில் புத்திசாலிகள்லாம் கடைசியில் புத்தி கலங்கி போயிடுறது அப்படின்னு. அது மாதிரி சாஸ்திர ஞானம் பகுக்லேசம் புத்தேகே சலன காரணம். புத்திக்கு ரொம்ப பிரெயின் ஸ்டாமிங். அது தமிழில் என்ன சொல்கிறது, புத்திக்கு அடிக்கடி அதை வேலை கொடுத்துட்டாருன்னா அது புத்தி கலங்கி போயிடுது. உபதேசாத் அறிம்புத். அதனால் இந்த சாஸ்திர ஞானத்திலேருந்து வரும் இதை விட்டுட்டு உபதேசத்தால் வரும் மந்திரார்த்தத்தை எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் எல்லா கர்மங்களையும் விட்டு இதை கை கொண்டானால் இதுவே சுபகரம் சுலபம் அப்படிங்கிறத காமிக்கிறார். என்ன கடவுதிலே இத்தால் சாஸ்திரத்தை காட்டிலும் சங்கிரகமான திருமந்திரத்துக்கு உண்டான வைபவம் சொல்லி தாயித்து. இதனால் என்ன தெரியுதுன்னா சாஸ்திரத்தை காட்டிலும் ரொம்ப சுலபமாக இருக்குது, சங்கிரகமாக இருக்குது. ஒரே ஒரு மந்திரம்தான் திருமந்திரம். இது சாஸ்திரம்னா ஏகப்பட்டது தெரிஞ்சுக்கணும், ஏகப்பட்ட ஸ்லோகம் தெரிஞ்சுக்கணும்.
இது ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிட்டப்போ இது தெரிஞ்சிட்டா போருமே, அதெல்லாம் எதுக்கு கஷ்டப்படணும்? சாஸ்திரத்தை காட்டிலும் சங்கிரகமான திருமந்திரத்துக்கு சாஸ்திரத்துக்கு என்ன வைபவம் உண்டோ அதை விட இதுக்கு வைபவம் ஜாஸ்தியாக இருக்குது. இது சுலபமாக இருக்குது. அப்போ எதுக்கு வீணா போய் கஷ்டப்படுவானே? மந்திரத்துக்கு உண்டான, அதனாலே இந்த மந்திரத்துக்கு உண்டான வைபவம், இதற்கு பிராதானியம், இதனுடைய மேன்மை, இதனுடைய பெருமை சொல்லி தாயித்து என்பதாக காண்கிறார். மேல அப்புறம் கேட்கிறார், ஆனால் சாஸ்திரங்கள் ஒளிந்ததாகிறது. சரி, போனா போட்டோம், சாஸ்திரங்கள் அது ஒளிஞ்சு போட்டோம், சாஸ்திரங்கள் ஒளிந்ததாயிற்று. பகவத் மந்திரம்தான் இதொன்றும் அன்றே. சரி, இதுதான் நீ பகவத் மந்திரம் திருமந்திரம் தான் வசதி அப்படிங்கிறிய. அந்த சாஸ்திரம் பகுவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு. தர்க்கம், வியாக்கரணம், சந்தஸ், ஜோதிஷம், சிக்ஷா அப்படின்னு அதுக்கு சாஸ்திரங்கள், அதுக்கு அங்கங்கள் 6 அங்கங்கள் எல்லாம் இருக்குது. வேதம் 4, அதுக்கு 6 அங்கங்கள் இருக்கா கூட. இது சுலபம்னு சொல்கிறியே இந்த திருமந்திரார்த்தம். அந்த திருமந்திரார்த்தம் சுலபம்னு சொன்னா அது திருமந்திரார்த்தம் பகவத் மந்திரம், பகவான கோடி மந்திரம். அந்த பகவத் மந்திரம் அநேகமாக கிடக்க அப்படிங்கிறார். அநேகமாக கிடக்கணும்னா நீ என்ன பகவத் மந்திரங்கள் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. கிருஷ்ணாய வாசுதேவா, கிருஷ்ணான்னு சொன்னாலும் பகவான் தான். வாசுதேவ மந்திரம் இருக்குது, நாராயண மந்திரம் இருக்குது, எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. பகவத் மந்திரம் தான் இது ஒன்றும் அன்றே. இந்த திருமந்திரம் ஒன்று தான் பகவத் மந்திரமா? இல்லையே. பின்னையும் பலவில்லையோ? அது ஏகப்பட்டது இருக்கே. பின்னைனா அது மேலே பலவில்லையோ? அது ஏகப்பட்டது இருக்கே, ரொம்ப இருக்கே என்கிற சங்கையிலே அந்த ஒரு டவுட் வந்ததுன்னா, மந்திராந்தரங்களில் காட்டில் இதுக்குண்டான வைபவத்தை அருளி செய்வதாக திருவள்ளம் பற்றி. அப்படி யாராவது ஒரு கேள்வி கேட்டான்னா, நீ சாஸ்திரம் சரி வேண்டாங்கிற, இது கற்றுக்கோங்கிற மந்திரம் தான் ஏகப்பட்டது இருக்கு. சுதர்சன மந்திரம் 1, நரசிம்ம மந்திரம் 1, வாசுதேவ மந்திரம் 1, ஏகப்பட்ட மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த மந்திரத்தை இதுக்கு என்ன, இதுக்கு விசேஷம் வைசிஷ்டியம் அப்படின்னு ஒருத்தர் கேட்பான்னா, மந்திரங்கள்னா பல மந்திரங்கள் இருக்கு. அப்போ எல்லா மந்திரம் தெரிஞ்சுக்கணுமா? இந்த திருமந்திரம் மட்டும் தெரிஞ்சுட்டா போருமா? நீ சொல்றது இன்னும் புரியலையே அப்படின்னு யாராவது ஒரு ஆசங்கை பிறந்தா, என்கிற சங்கையிலே மந்திராந்தரை காட்டில் இதுக்குண்டான வைபவத்தை, அதெல்லாம் மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரத்தை எல்லாம் காட்டிலும் மந்திரத்திற்கு மந்திரமான இந்த மந்திரம் தான் வசதி. இதுக்கு உண்டான வைபவத்தை அருளி செய்வதாக திருவள்ளம் பற்றி பகவத் மந்திரங்கள் தான் அநேகங்கள் என்கிறார். பகவத் மந்திரங்கள் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு ஒரு சங்கையிலே காண்கிறார். அப்படின்னு சொல்லி அடுத்த சூத்திரத்தில் பகவத் மந்திரங்கள் தான் அநேகங்கள், அது ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு காண்கிறார். எப்படின்னா, ஆஸ்தாம் தே குணராசிவது குணபரிவாத்மனாம் ஜென்மனாம் சங்கியா பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே தவா அனந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாக பகுனி மே விதிதானி ஜன்மானி தவார்ஜுனா என்றும் அப்படின்னு இந்த பகவத் மந்திரங்கள் அநேகங்கள் என்பதற்கு ஒரு 2-3 ஆகாரங்கள் காமிக்கிறார். என்னன்னா, ஆஸ்தாம் தே குணராசிவது குணபரிவாத்மனாம் ஜன்மனாம் சங்கியா பௌமனிகேதனேஸ்வரி குடிகுஞ்சேஷு ரங்கேஸ்வர அர்ச்சயா சர்வசகிஷ்ணு அர்ச்சகபராதீனா அகிலாத்மஸ்திதிஹி ப்ரீம் ப்ரீணீஷே ஹிருதயாபிஹி தவ ததகாஷீலா ஜடிபூயதே அப்படின்னு ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்தில் பட்டரத்து ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ அரங்கநகரப்பனே அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பா அப்படின்னு எல்லையில்லாத உமது குணசமூகங்களைப் போலவே குணங்களை விடையிடும் அவதாரங்களின் எண்ணிக்கையும் ஒரு புறம் இருக்கு. எப்படி உமது குணசமூக எம்பெருமானுக்கு குணங்கள் ஏகப்பட்ட குணங்கள், காருண்யத்துவம், வியாபகத்துவம் அப்படின்னு ஏகப்பட்ட நியந்திரத்துவம், ஏகப்பட்ட குணங்கள். அப்போ அந்த குணங்கள் வெளிவிடும்
அவதாரங்களின் எண்ணிக்கையும் ஏகப்பட்டது. ராமகிருஷ்ண அவதாரங்கள், மத்ஸ்யகூர்மவராக, நரசிங்க வாமன, பலராம, ராமகிருஷ்ண, கல்கி, 10 அவதாரங்கள் முக்கியமாக சொல்லியிருந்தால் கூட அதை தவிர எண்ணிலடங்கா அவதாரங்கள், அம்சாவதாரங்கள், ஏகப்பட்ட அவதாரங்கள். இப்படி ஏ ரங்கா பிரபோ அரங்கநரப்பனே, உமது குணசமூகங்களைப் போலவே குணங்களை வெளியிடும் அவதாரங்கள் எண்ணிக்கையும் ஏகப்பட்டது. அதெல்லாம் ஒரு புறம் கிடக்க, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் பூமியில் உள்ள திருக்கோயில்களிலும், பூமியில் உள்ள வீடுகளிலும், பூமியில் உள்ள பர்ணசாலைகளிலும் அனைவராலும் அர்ச்சிக்கத்தக்கவராய், எல்லா அபசாரங்களையும் பொறுப்பவராய், எல்லா நிலைகளும் அர்ச்சகருக்கு பராதீனமாய் இருக்க பெற்றவராய் நீர் இருந்து உகக்கிறீர். ஆகவே அந்த சீலகுணத்தை கண்டு நல்ல மனமுடையோர் மயக்கம் அடைகிறார்கள். மற்றவா மயக்கம் அடைகிறார் இல்லையோ, பட்டர் மயக்கம் மயங்கிறார். எப்படின்னா, உன்னுடைய குணங்கள் எப்போ ஏற்பட்டது, அந்த குணங்களை வெளிப்படுத்தும் அவதாரங்கள் எண்ணிலடங்கா. இப்படி எண்ணிலடங்கா அவதாரம் இருந்தாலும் இந்த பூமியிலே நீ அச்சாரூபியாக திவ்ய தேசங்களிலே திருக்கோவில் கொண்டுள்ளதும், கிரகங்களிலே சாலுக்கிராக மூர்த்தியாகவும் விக்கிரகமூர்த்தியாகவும் அவர்கள் சௌரியம்படி நீ எழுந்தருளி இருக்கும் இருப்பும், காட்டிலே பர்ணசாலையில் அமைத்துக் கொண்டு அங்கே இருக்கிற ரிஷி முனிகளுக்கும் எல்லாராலும் நீ அர்ச்சிக்கத்தக்கவராய் இருக்கீர். ஆனால் எல்லா அபச்சாரங்களையும் பொறுப்பவராயும் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு போயிடுறோம். ஒரு நாளைக்கு விஸ்தாரமாக பண்ணுறோம். எங்கள் தாத்தா ராயசம் எங்கே ஞாபகம் வருதுன்னா சொல்கிறேன். அன்றைக்கி அம்மாவோட அப்பா ராயசம் சீனிவாசைங்க திருவாரூரம் பண்ணுவார். அவர் ஏகப்பட்ட காரியம், மனத்து நிர்வாகம், ராயசம் எல்லாம் பார்க்கணும். அவர் ஒரு நாள் ஊருக்கு போயிருந்தார். ஊருக்கு போயிருந்தாரும் போது கிருஷ்ணயங்கார், கோவனா கிருஷ்ணயங்கார் அப்படிங்கிறவரை, அரியன் ஊருக்கு போகிறேன், மன்னாருடைய வெண்ணத்தாளி வருஷத்துக்கு போவார். அப்படி ஏதாவது வெளியில் போகிற டயத்தில் இந்த சுவாமியை அது திருவாராதனை பண்ணிடுவோம், நான் ஊருக்கு போகிறேன், ஒரு 2 நாள் இருக்க மாட்டேன், ஒரு நாள் இருக்க மாட்டேன், அவர் பண்ணிட்டு போவார். ஒரு நாள் அவர் பண்ணிட்டு வெளில போகிறார், நான் ஆற்றுக்குள்ளே போகிறேன். அப்போ எங்கள் அம்மா வாசலில் இருக்கா. அப்புறம் வழியை மறிச்சு, நான் சின்ன குழந்தை, வழியை மறிச்சு, ஓய் திருவாராதனை ஆயிருத்தா அப்படின்னு கேட்டா. ஆயிருக்கு, நான் மடத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் போகிறார். ஓய் இப்போ தானே வந்தேன், எங்கள் அப்பா 1 மணி நேரமாக பண்ணுவார், நீ 1 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்டா. அவருக்கு ஒரே மனசு கலக்கம். இவளுக்கு பட்டர் படி தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு காரியம் இருக்கு போகிறேன்னு போயிட்டார். 1 மணி நேரம் பண்ணினா அவள் அப்பா 1 மணி நேரம் பண்ணுவாளே, பெருமாளுக்கு இன்னைக்கு பண்ணலையேன்னு இவளுக்கு ஆதங்கத்தில் இவ கேட்ட கேள்வி. ஆனால் 1 மணி நேரம் பண்ணினாலும் சரி, 1 நிமிஷம் பண்ணினாலும் சரி, அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே காய்க்கிறார். எல்லா அபசாரங்களையும் பொறுப்பவராய், எல்லா நிலைகளிலும் அர்ச்சகருக்கு பராதீனமாக இருக்கிறார். அர்ச்சகருக்கு என்ன பராதீனம் அப்படின்னா, அர்ச்சகர் திருக்கை வைத்து திரு அலங்காரம் ஒரு கருடவாகனத்தில் பண்ணணும்னா அதை கட்டுறதுக்கு அர்ச்சகர் ஏறி நின்று அதை பிடிச்சி கையை பிடிச்சி திருக்காயை சேர்த்து இழுத்து கட்டுறார். அதனால் தடை போடுற நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தா, இவரே காலை வைக்கிறாரு, இவரே காலை வச்சு இழுத்து கட்டுற நம்ம வைக்கலாமோன்னு நினைப்போம். அதனால நம்ம சாத்தும் போது பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ அர்ச்சகருக்கு எம்பெருமான் பராதீனமாக இருக்கா. அந்த பராதீனமாக இருக்கிறதுனாலே அவர்கள் செய்கையெல்லாம் அவன் பொறுத்து கொள்வான். இப்போ இது திருவாராயணத்தில் பட்டர் படின்னு ஒரு படி. அந்த பட்டர் படி என்னன்னா, இவ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எல்லாம் இருந்து சாலுக்கு திருமஞ்சனம் பண்ணி அப்புறம் வெண்ணையில் அதை கொண்டு சேவிச்சு எல்லாம் சேவிச்சு அப்படி பண்ணி ஜாத்துமரை பண்ணி பண்ணுறது ஒன்று தான். ஒருத்தர் அவசரமாக கதவை தட்டி கோயில் ஆழ்வார் தட்டி நாயகனா என்று சொல்லி கௌசல்யாசப்படான்னு சொல்லி உடனே ஒரு துளசியை போட்டு சிட்டிஞ்சிருக்காலே வந்து மணாலமாமன் சொன்ன அவசரம் என்ன முன்னாடி பண்ணி சேவிச்சு முடிக்கிறாப்புல அவர் சேவிச்சு முடித்தார். அதுவும் திருவாராதனம் தான்.
அதுவும் திருவாராதனம் தான், இதுவும் திருவாராதனம் தான். இனி எது பண்ணாலும் அவன் அர்ச்சையிலே இருக்கிறதுனால அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆகவே அவன் அர்ச்சக பராதீனனாக இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. ஆகவே 1 மணி நேரம் திருவாராதனம் பண்ணாலும் ஒன்று தான், 1 நிமிஷம் பண்ணாலும் ஒன்று தான். உன்னுடைய பாவம் தான் முக்கியம். அவன் வேறு இங்கே முடிச்சுட்டும் படத்துக்கு போகணும், கோவிலுக்கு போகணுங்கிற காரியத்தில் அவர் ஓடுறார். இவருக்கு நம்மாது பெருமாளுக்கு 1 மணி நேரம் அப்பா போடுவதே பண்ணலன்னு இவளுக்கு வருத்தம். அதுவும் ஒக்கும் இதுவும் ஒக்கும், அதில் வித்தியாசமே கிடையாது அப்படிங்கிறார். இப்படி பர்ணசாலையிலும் அனைவராலும் அர்ச்சிக்கத்தக்கவராய், எல்லா அபச்சாரங்களையும் பொறுப்பவராய், எல்லா நிலைகளும் அச்சதற்கு பராதீனமாய் இருக்கப்பட்டவராய் இருந்து நீர் உகக்கிறேன். இந்த சீல குணத்தை நான் என்னென்னு சொல்லுவேன்? இந்த எம்பெருமானுடைய இந்த சீல குணம், இந்த சீல குணத்தை கண்டு நல்ல குணமுடையோர் மயக்கம் அடைகிறார்கள். ஐயோ, கண்ணெஞ்சிருத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், இவன் கட்டுண்டு கடந்தானே, சர்வசக்த வல்லமையானவன் ஒரு யசோதனுடைய உரலுக்கு கட்டுண்டு இருந்தானே. அப்போ என்ன திருவங்காழ்வார் அழகாக தவிக்கிறார், கட்டுண்டான் ஆகிடும் அப்படின்னு. அவன் விண்ணோருக்கும் அரியன் அப்படிங்கிறார 10 வாசகத்தில் காமிக்கிறார். கண்ணிக்குறுங்கைத்தால் கட்டுண்டானாயினும் அவன் விண்ணோருக்கு அரியன். அவன் சாதாரண நினைச்சுக்காதே, அவன் விண்ணோருக்கும் அறியவன் என்பதாக திருமங்காளர் காமிக்கிறார். இப்படி அவனுடைய அந்த சீல குணம், என் சீலகுணம் மேன்மையை பாராது தாழ்மையாக வந்து அவனுடைய பெருந்தன்மை, அந்த சீல குணத்தை கண்டு நல்ல முறையோர் மயங்குகிறார்கள் என்பதாக அந்த ஸ்லோகத்திலே அவர் காமிக்கிறார். அதனாலே பகவத் மந்திரங்களால் அநேகங்களாக இருக்கும் நிலையிலே அந்த அவனுடைய அவதாரங்களும் அவனுடைய குணங்களும், அவனுடைய நாமமும் அனந்தம், அவனுடைய அவதாரங்களும் அனந்தம், அவனுடைய குணங்களும் அனந்தம். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அவன் சீல குணத்தை கண்டு நல்ல மனமுடையோர் மயக்கம் அடைகிறார்கள். அதுபோல பகவோ நிருபகல்யாண குணோ புத்திரசே சஞ்சிதே அப்படின்னு ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தில் எடுக்கிறார். ஸ்ரீராமாயண ஸ்லோகத்திலே ஸ்ரீராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் 2வது சர்க்கத்தில் 26வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பகவோ நிருபோ கல்யாண குணோ புத்திரஸ்ய சந்தித்தே, அரசனே தே உனக்கு அரசனே உன்னுடைய பிள்ளைக்கு பல நற்குணங்கள் உள்ளன அப்படின்னு ராமர் குழந்தையாக இருக்கும்போதே சொன்னார், வசிஷ்டர் சொன்னார். ஆகவே அனந்த குணசாமி ஷடேவ பிரதமோ குணாக, இவனுக்கு எல்லையற்ற குணங்கள் இருந்தாலும் 6 குணம்தான் இவனுக்கு முக்கியமாக சொல்லுது. எல்லையில்லாத குணங்கள் இருந்த போதிலும் உனக்கு 6 குணங்களே முதன்மையாக, ஞானபல சஸ்தி ஐஸ்வர்ய அப்படிங்கிற 4 குணங்கள் எடுக்கிறார். அதுதான் இவனுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதுக்கு மேலே பகூனிமே வதிதானி ஜன்மானி தவ அர்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத பலந்தவா. இது கீதை ஸ்லோகம். இந்த கீதை ஸ்லோகத்தில் 4வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகம் கண்ணன் என்ன சொல்கிறான்? ஏ அர்ஜுனா, எனக்கு அளவிறந்த பிறப்புகள் ஏற்பட்டு விட்டன. எத்தனையோ பிறப்பு, பல்மா யோனி பிறவர். உனக்கும் அப்படியே, நீயும் நிறைய ஜென்மம் எடுத்திருக்க. ஜென்மத்தை எடுத்ததில் நீ நானும் ஒன்று தான். ஆனால் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, நீ ஜென்மம் எடுத்தது, உனக்கு என்ன ஜென்மம் எடுத்தேன்னு முந்த ஜென்மங்கள் உனக்கு தெரியாது. எனக்கு நான் அவை அத்தனையும் அறிவேன், நீ அறியாய். நான் அறிவேன், நீ அறியாய், உனக்கு தெரியாது என்பதாக காட்டுகிறார். அனந்தாவை பகவத்குணாக என்கிறபடியே பகவத் மந்திரங்கள் கணக்கற்றவை, பகவத் மந்திரங்கள் கணக்கற்றவை, பகவத் குணங்கள் கணக்கற்றவை அப்படின்னு காட்டி, ஆகவே ஏகப்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கிறது, ஏகப்பட்ட அவதாரங்களை எடுத்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் பகவத் மந்திரங்கள் கணக்கற்றவையாக இருந்தாலும் அவையெல்லாம் தான் ஏக வர்க்கமோ என்ன? அதெல்லாம் ஏக வர்க்கம்னா அதெல்லாம் ஒரு தட்டில் வச்சிடும், ஒரு வரிசையில் வச்சிடும். அவைதான் வியாபகங்கள் என்றும் அவ்வியாபகங்கள் என்றும் 2 வர்க்கம் என்கிறார். அப்பேற்பட்ட அந்த பகவத் குணங்கள், பகவத் மந்திரங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம். ஏக வர்க்கமோ என்ன? அதெல்லாம் ஒரு வர்க்கம். பகவத் மந்திரங்கள் எல்லாம் ஒரு வர்க்கமா அப்படின்னா என்னன்னா, அது ஒரு வர்க்கமாக வச்சுட்டாலும்
அந்த ஒரு வர்க்கத்திலே ரெண்டு, அது ஒரு பக்கமாக வச்சுட்டா அதை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாங்கிறார். அது என்ன ரெண்டு பிரிவுன்னா, அவைதான் வியாபகங்கள் என்றும் அவ்வியாபகங்கள் என்றும் இரண்டு வர்க்கம். இந்த பகவத் குணத்தை எல்லாம் எடுத்து ஒரு வரிசையில் வச்சிடும், ஒரு தட்டிலே வச்சிடும். அந்த ஒரு தட்டில் இந்த காலத்தில் ஒரு கூறு வைப்பா, அந்த ஒரு கூறுலேருந்து அந்த கூரை ரெண்டு கூறாக பிரிப்பா. அதே மாதிரி இந்த பகவத் மந்திரங்கள் எல்லாம் ஒரு வர்க்கமாக எடுத்து வச்சிடும், ஒரு தட்டாக வச்சு. அப்படி வச்சா அந்த தட்டிலேருந்து அதை ரெண்டாக பிரி, அதை ரெண்டாக பிரித்தா அந்த மந்திரங்கள் பகவத் மந்திரங்கள் அநேகம், அது இருக்கட்டும், அது ஒரு தட்டு. அந்த தட்டிலேருந்து ரெண்டாக பிரியாத அந்த மந்திரங்கள், அந்த மந்திரங்களே அவைகள் வியாபகங்கள் என்றும் அவ்வியாபகங்கள் என்றும் இரண்டு வர்க்கம் என்கிறார். அந்த ஒரு வர்க்கத்திலேருந்து ரெண்டு வர்க்கம், ரெண்டு பிரிவு வந்துருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். சகல சாஸ்திரார்த்தங்களும் பிறக்கும், சகல சாஸ்திரார்த்தங்களாலும் பிறக்கும் ஞானம் ஸ்வயம் ஆர்ஜிதம் போலே திருமந்திரத்தால் பிறக்கும் ஞானம் திருகதனம் போலே. அதாவது தத்துவஞான ஜனங்களாக ஸ்மிருதி இத்தியாதி சகல சாஸ்திரங்களாலும் சேதனருக்கு பிறக்கும் ஞானம் ஸ்வயம் ஆர்ஜிதம் போலே அத்தியாசலபியமாயிருக்கும் ஆச்சாரிய உபதேசமணியாக திருமந்திரத்தால் பிறக்கும் ஞானம் வைத்திருகதனம் போலே அனாயாசலபியமாயிருக்கும். எங்கை சாஸ்திரஜானம் பகுக்லேசம் புத்தே சரண காரணம் உபதேசார்த்தம் புத்வா விரமே சர்வகர்மசு என்ன கடவதிரே. இத்தால் சாஸ்திரங்களில் காட்டில் சங்கிரகமான திருமந்திரத்துக்கு உண்டான வைபவம் சொல்லித்தாயிற்று. ஆனால் சாஸ்திரங்கள் ஒளிந்ததாகிறது. பகவத் மந்திரங்கள் இதொன்றுமன்றே பெண்ணையும் பலவில்லையோ என்கிற சங்கையில் மந்திராந்திரங்களில் காட்டில் இதற்கு உண்டான வைபவத்தை அருளிச் செய்வதாக திருவுள்ளம் பற்றி பகவத் மந்திரங்கள் தான் அநேகங்கள் என்கிறார். பகவத் மந்திரங்கள் தான் அநேகங்கள். ஆஸ்தாம் தே குணராசிவது குணபரிவாத்மனாம் ஜன்மனாம் சங்கியா பகவோ நிருபகல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே தவா அனந்த குணஸ்யாவி ஷடேவ பிரதமே குணாக பகூனிமே விதிதானி ஜன்மானி அர்ஜுன என்றும் எண்ணில் தொல்புகழ் என்னும் எண்ணிண்ட யோனிமாய் பிறந்தாய் என்னும் இத்தியாதி சொல்லுகிறபடியே இப்படி அந்த குணங்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருத ஆகாரங்களை காட்டினார். அதுக்கப்புறம் எண்ணில் தொல்புகழ் என்றும் இந்த திருவாய்மொழி எடுத்து அவன் தொல்புகழ், அவனுடைய புகழ், அவனுடைய எண்ணில் அதை எண்ணி பார்த்தோம்னா அவன் புகழானது தொன்மையானது, மிகவும் பழமையானது, அதுக்கு ஒரு கால நிர்ணயமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எண்ணின்ன யோனியுமாய் பிறந்தாய் பொய்யண்ட ஞானமும் பொல்லா உடக்கும் குழம்பும் அப்படிங்கிறது என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்நென்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்றும் இத்தியாதிகளில் சொல்லுகிறபடியே பகவத் குணங்களும் குணபரிவாக ரூபங்களான அவதாரங்களும் அசக்கியமாதா இருக்குமா போலே அவற்றை அனுபந்திக்கும் மந்திர விசேஷங்களும் அனந்தாவை பகவத் மந்திராக என்கிறபடியே அநேகங்களா இருக்கும் என்கையே. அப்படி அவையெல்லாம் ஏக வர்க்கமோ என்ன, அவைதான் வியாபகங்கள் என்றும் அவ்வியாபகங்கள் என்றும் இரண்டு வர்க்கம் என்கிறார் என்று சொல்லி அவைதான் வியாபகங்கள் என்றும் அவ்வியாபகங்கள் என்றும் இரண்டு வர்க்கம் அப்படின்னு அர்த்த சொல்றதுக்கு போறார். இப்படி எண்ணின்ற யோனிமாய் பிறந்தாய் என்றும் இத்தியாதிகள் சொல்லுகிறபடியே பகவத் குணங்களும் குணபரிவாக ரூபங்களான அவதாரங்களும் பகவானுடைய குணங்களும் அவனுடைய அவதாரங்களும் எண்ணிலடங்கா சங்கியம்னா அதை எண்ண முடியும், அசங்கியான எண்ண முடியும், எண்ணிலடங்கா அசங்கியமாக இருக்குமா போலே அவற்றை அனுபந்தி இருக்கும் மந்திர விசேஷங்களும். இப்போ பகவத் அவதாரங்கள் எண்ணிலடங்கா, பகவானுடைய குணங்கள் எண்ணிலடங்கா அப்படின்னா அப்போ அவனை குறித்து குறிப்பிட்டிருக்கும் மந்திர விசேஷங்களும் எண்ணிலடங்கா. அப்போ எண்ணிலடங்கா மந்திரம் இருக்கும் போது இந்த மந்திரத்துக்கு என்ன விசேஷங்கிறத மேலே சொல்லுது. இப்படி அனந்தாவை பகவன் மந்திராக என்கிறபடியே அநேகங்களாய் இருக்கும் என்கை. அனந்தாவை வேகான தைத்திரிய பிராமணத்தில் சொல்றது.
அவையெல்லாம் ஏக வர்க்கமோ என்ன? அப்போ இதெல்லாம் ஒரு வர்க்கமா என்ன? அவைதான் வியாபகங்கள் என்றும் அவ்வியாபகங்கள் என்றும் இரண்டு வர்க்கம் என்று சொல்லி அவைகள் தான் வியாபகங்கள் என்றும் அவ்வியாபகங்கள் என்றும் இரண்டு வர்க்கம் சொல்லி வியாபகம்னா என்ன, அவ்வியாபகங்கள்னா என்ன, அதை மேல் சூத்திரங்களே காண்கிறேன். அது நாளை சொல்லுவாங்க. நாளைக்கு பௌர்ணமி பிரதம, அதனால் 2 நாள் கிராமம் அவகாசம். கோதிலுலகா சிறியன் கூறுகுலோத்மதாதர் தேதில் திருமலை ஆழ்வார் செடுங்குருவை மணவாளர் போதுபுகள் திருநாவியருடைய பிரான் தாதருடன் போத மணவாள முனி பொன்னடிகள் போத்துவனே வாடி உலகா சிறியன் வாடியவன் மண்ணுகளம் ஆடி முடும்பை என்னும் மாநகரம் ஆடி மனம் சூழ்ந்த பேரின் மல்கு மிக நல்லார் இனம் சூழ்ந்திருக்கும் இருப்பு போதும் உடும்பை உலகாசிரியன் அல்லது மரபாதை எம்பெருமான் நீதி வடுவாசிரியனல்லோர் மாமலையோர் ஆதந்தொழுவாருக்கு வாராத்துய ஸ்ரீமச்சடாரிகலிஜிராஜ சம்யஜாமாதிரி வானகிரி யோகி பதாந்த பக்தம் சித்தியந்த யக்ஞ சுகபோத சம்பிரவீனம் தாமாந்தம் முனிவரம் குருமாஸ்ரயாமஹ ஸ்ரீமச்சடாரியதிராஜ கிருபாவலம்பம் சௌமியோபயந்திர ககனாத்ரி முனீந்திர பக்தம் வேதாந்த யக்ஞ விசதீகரண பிரவீணம் தாமாஞ்சம் இதுவரம் குருமாஸ்ரயாமஹ ஆழ்வார் பெருமான திருவடிகளே சரணம்.